தமிழக மாணவ மாணவியர்களை வரவேற்கிறேன். இது ஈஸி இங்கிலீஷ் இலக்கணம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் எல்லா ப்ரொனவுன்ஸும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போது நமக்கு பேலன்ஸ் 4th ஒன்னும் 7th ஒன்னும் இருக்குது. அதாவது இன்டென்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த இன்டென்சிவ் ப்ரொனவுனும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் இன்டென்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இன்டென்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அது 8 இருக்குது. இன்டென்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆர் சேம். ரெண்டுமே ஒரே வார்த்தைகள் தான். வார்த்தைகள் எல்லாமே ஒன்று தான். அதனுடைய பயன்பாடு யூசேஜ் இருக்குல்ல, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப்ஸ், தெம்செல்ஃப்ஸ். இந்த 8மே இன்டென்சிவ் ப்ரொனவுன் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். எப்படி நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனும் ஒரே வார்த்தைகள் இருந்துச்சு, அதனுடைய யூசேஜ் வித்தியாசமாக இருந்துச்சு. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் கேள்வி கேட்குறதுக்கு யூஸ் ஆனுச்சு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஒரு ஒருக்கேள்வியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே போல தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அண்ட் இன்டென்சிவ் ப்ரொனவுன் இதனுடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான். பட் அதனுடைய யூசேஜ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இன்டென்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இது ரெண்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் டீப்பாக பார்த்துட்டு அதிலிருந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன் என்டையர்லி எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் போகலாம். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், அதாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் மேக்கிங் பூஜா அ கப் ஆஃப் டீ. பூஜாவுக்கு நான் ஒரு கப் டீ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பூஜா அப்படிங்கிற இடத்த ஒரு ப்ரொனவுனாக ரீப்ளேஸ் பண்ணால் நம்ம என்ன செய்வோம்? ஐ ஆம் மேக்கிங் ஹர் அ கப் ஆஃப் டீ. நான் அவளுக்கு டீ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரலாக பர்சனல் ப்ரொனவுனில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹ பர்சனல் ப்ரொனவுன் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போது இந்த பூஜா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஹ அப்படின்னு பர்சனல் ப்ரொனவுனாக ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும். அதாவது இது ஒரு தேர்ட் பர்சனுக்கு. ஆனால் எனக்கு நானே ஒரு செயலை செஞ்சுக்கிறேன். செயலை செய்கிறதும் நான் தான். யாருக்கு அப்படின்ற கேள்வி வரும்போது அந்த இடத்துலையும் நான் தான் இருக்கேன். சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷனை செய்கிறவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? அந்த ஆக்ஷனை நான் தான் செய்கிறேன். ஸோ நான் தான் சப்ஜெக்ட். யாருக்கு செய்கிறேன்? பிறருக்கு செஞ்சனா அது தேர்ட் பர்சன். அங்கே ஒரு ஹவோ, தெம்மோ அல்லது ஹிம்மோ போட்டுடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் எனக்காகவே நான் செய்கிறேன். யாருக்காகன்ற இடத்துல நானே வரேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தேவைப்படுது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஹீயாக இருந்தால், அவன் அப்படின்னு இருந்தால் அவன் அவனுக்கு, அவன் அவனுக்காக அப்படின்னு அவனுக்கு செய்யும்போது அதுவும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஒரு செயல் ஆக்ஷனும் அவங்க தான் செய்கிறாங்க. அந்த ஆக்ஷன் யாருக்காக செய்கிறாங்க? அவங்களுக்கே செய்கிறாங்க. அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சன், ஒரே நபராக இருக்கணும். அதுதான் தட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் சேம் பர்சன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் மேக்கிங் மீ அ கப் ஆஃப் டீ. நான் எனக்கு ஒரு கப் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எனக்குங்கிற இடத்துல மீ அப்படிங்கிற ஒரு பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுனா தப்பு. ஒரு பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் ஆகாது. ஏன்னா ஆக்ஷனை யார் செய்கிறா? நான் தான் செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? எனக்கு செய்கிறேன். ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஒரு நார்மலாக பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ண மாதிரி மீ அப்படின்றத யூஸ் பண்ணுறது தப்பு. அப்போ எப்படி கொண்டு வரலாம்? ஐ ஆம் மேக்கிங் மை செல்ஃப் அ கப் ஆஃப் டீ. மீ எப்படி மாறும்? மீ அப்படிங்கிறது மை செல்ஃப், எனக்காக நான் ஒரு கப்
டீ எனக்காக போடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ரனவுன் வந்து பர்சனல் ப்ரனவுன் கிடையாது. பர்சனல் ப்ரனவுனுடைய இடத்துல ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன், அதாவது ஆப்ஜெக்ட் உடைய இடத்துல மை செல்ஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபராக இருக்கும் பட்சத்தில், அது நானாக இருக்கட்டும், அவன் அவள் எதுவாக இருக்கட்டும், ஆனால் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபரை மேற்கோள் காட்டணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையானது பர்சனல் ப்ரனவுன் கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் தான். ஓகே, ஸோ நமக்கு இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் என்ன? மை செல்ஃப். செகண்ட் பாயிண்ட், ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஜெக்ட் ஒன்லி. ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் எப்படி இருக்கணும்? எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். that reflect back to a subject. அதாவது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கு பாருங்க. I am making myself. எனக்காக அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் எதை மேற்கோள் காட்டுது? எதை பார்த்து மேலுது? I am இண்டிகேட் பண்ணுது இல்லையா? I am ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான் that reflects back to a subject. அது வந்து சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ வந்து ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு சப்ஜெக்டை மேற்கோள் காட்டும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அண்ட் இன்டென்சிவ் ப்ரனவுன் ஆர் சேம் இன் வேர்ட்ஸ் பட் யூசேஜ், அதாவது யூஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனும் இன்டென்சிவ் ப்ரனவுனும் ஒரே வார்த்தைகள் தான், ஆனால் அதனுடைய பயன்பாடு என்டையர்லி வித்தியாசமாக இருக்கும். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது ரெண்டுத்துக்கும் இடையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் நான் சொன்னது தான், ஆப்ஜெக்ட் ஆஃப் த பர்சனல் ப்ரனவுன் டேக்ஸ் செல்ஃப் ஆர் செல்ஃப்ஸ் அட் த பேக் ஆஃப் தெம். தே ஆர் 8. அது வந்து மொத்தம் 8 தான். ஒரு ஆப்ஜெக்டான ப்ரனவுன் வந்து என்னெல்லாம் இருந்துச்சோ, நம்ம பர்சனல் ப்ரனவுனை நான் சொல்கிறேன். ஒரு பர்சனல் ப்ரனவுன் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு இல்லையா? அது என்னென்னன்றதை நான் காட்டுறேன். அதெல்லாம் எப்படி ஒரு செல்ஃப் அல்லது செல்ஃப்ஸ் அப்படின்ற வார்த்தையை அந்த வார்த்தையோட சேர்த்துக்கும். அப்படி சேர்த்து அது எப்படி வரும் 8 அப்படிங்கிறத நம்ம திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அண்ட் இன்டென்சிவ் ப்ரனவுன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னது? மீ அப்படிங்கிறது தானே ஆப்ஜெக்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மீ ஆப்ஜெக்ட். அந்த மீ வந்து மை செல்ஃப் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனாக இருக்கும். இது எல்லாமே பர்சனல் ப்ரனவுன்ஸ். இந்த பக்கம் கொடுத்துருக்கிறதெல்லாம் பர்சனல் ப்ரனவுன்ஸ். இந்த பர்சனல் ப்ரனவுன்ஸோட ஆப்ஜெக்ட் மட்டும்தான் என்னவா மாறும்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனாக மாறும். ஏன்னா நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரனவுன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவையானது மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், யூ, தெம், இவ்வளோ தான். இந்த 8 தான் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்படி? ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனா. ஸோ மீ வந்து மை செல்ஃபாக மாறும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக பயன்படுத்தும் போது மை செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். யூ அப்படிங்கிற இடத்துல யோர் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். ஹிம் அப்படிங்கிற இடத்துல ஹிம் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். ஹர் அப்படிங்கிற இடத்துல ஹர் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். இட் அப்படிங்கிற இடத்துல இட் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். அஸ் அப்படிங்கிற இடத்துல ஆர் செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூ அப்படிங்கிற இடத்துல யோர் செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். தெம் அப்படிங்கிற இடத்துல தெம் செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது மூணும் ப்ளூரல். ஓகேங்களா? இது வரைக்கும் இட்டு வரைக்கும் சிங்குலர். இது ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன், இது ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன். ஓகேங்களா? இந்த 8 என்னது தான்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆஸ் வெல் அஸ் இன்டென்சிவ் ப்ரொனவுன். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்கலாம். த பொசிஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த verb. அதாவது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆப்ஜெக்டுடைய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். த பொசிஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த verb. ஒரு verb வந்த உடனேயே பக்கத்திலே ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும். அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அப்படி இல்லாதது இன்டென்சிவ் ப்ரொனவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். அதாவது இன்டென்சிவ் ப்ரொனவுனும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் சேம் வேர்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா இல்லை இன்டென்சிவ் ப்ரொனவுனா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வேர்ப் வந்த உடனேயே வந்துச்சுன்னா, பக்கத்திலே வந்துச்சுன்னு சொன்னால் அது கண்ணை மூடிட்டு நீங்கள் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் அதே ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், மை செல்ஃப் இதெல்லாம் வந்து ஒரு
வேர்புக்கு பக்கத்தில் வரலை, வேறு இடத்துல வருது அப்படின்னா அது இன்டென்சிவ் ப்ரொனவுன். இன்டென்சிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். மாலா ப்ரிப்பேரிங் ஹர்செல்ஃப் ஃபார் த மீட்டிங். மாலா தயார் செய்து கொண்டிருக்கிறாள், ஹர்செல்ஃப் அவளுக்காக, ஃபார் த மீட்டிங். இந்த இடத்துல வந்து ஒரு பர்சனல் ப்ரொனவுனை கொண்டு வராமல் நம்ம வந்து ஏன் வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை கொண்டு வந்திருக்கோம்? மாலா மாலாக்காக அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது இல்லையா? ஸோ மாலா வந்து எனக்காக ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல பர்சனல் ப்ரொனவுனை போட்டுடலாம். ஆனால் மாலா அவங்களுக்காகவே ஒரு ஆக்ஷனை செய்யும்போது அந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் போடணும். அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனான ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் சேம் பர்சனாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கான தேவையை ஏற்படுத்துது. அண்ட் தென் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? ப்ரிப்பேரிங் அப்படிங்கிற ஒரு வேர்புக்கு பக்கத்தில் இமீடியட்டாகவே என்ன வந்திருக்கு? ஹர்செல்ஃப் வந்திருக்கு. அதுதானே நம்ம பாயிண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கொண்டு ஒரு ப்ரொனவுன் வந்துச்சுன்னு சொன்னால் அது இன்டென்சிவ் ப்ரொனவுனா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனான்னு நீங்கள் குழம்ப தேவையில்லை. இது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான். ஏன்? ஒரு வேர்ப் பக்கத்துலேயே வந்துடுச்சு. ஸோ இன்டென்சிவ் ப்ரொனவுனா இது இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். Reflexive pronoun can be direct object, indirect object and object of the preposition. நான் ஏற்கனவே வந்து functions of nounல உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். direct objectனா என்ன, indirect objectனா என்ன அப்படிங்கிறத. direct object அப்படின்னா எதை கொடுத்தான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது ஐ கிவ் த பென், பேனாவை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் direct object. யாருக்கு கொடுத்தான்னு வரும்போது அதுதான் indirect object. ஐ கிவ் her the pen, அவளுக்கு நான் ஒரு பேனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹ வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதாவது யாருக்குன்னு கேள்வி வரும்போது அது இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட், எதை அப்படின்ற கேள்வி வரும்போது அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, மாலா டீச்சிங் ஹர்செல்ஃப், மாலா அவள் நடத்தி கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு ஹர்செல் அவளுக்காக அவள் நடத்தி கொண்டு இருக்கிறாள் டு ரைட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஒரு ஆங்கில வார்த்தை எப்படி எழுதணும்னு சொல்லி அவளுக்கு மாலா நடத்தி கொண்டிருக்கிறாள். யாருக்காகன்ற கேள்வி வரும்போது நம்ம அது இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல அவளுக்காகன்னு ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக வரும்போது அது வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதை அப்படின்றது வந்து ஒரு கிளாஸாக வந்திருக்கு, ஒரு பெரிய சென்டென்ஸாக வந்திருக்கு. எதை அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் வந்துருச்சுன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, எதை நடத்தி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு புக் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்காக அப்படின்னு ஹர்செல்ஃப் தான் இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் அந்த எதை வந்து ஒரு கிளாஸாக வந்திருக்கு பாருங்கள், ஒரு நீட்டாக சென்டென்ஸாக வந்திருக்கு, டு ரைட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ், அதை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லாமல் இந்த ஹர்செல்ஃபை டைரக்ட் ஆப்ஜெக்டாக தான் சொல்கிறோம். ஸோ வந்து மாலா டீச்சிங் ஹர்செல்ஃப், அவளுக்கு மாலா நடத்தி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவள் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்காகன்னு வரும்போது அது வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு நீட்டாக சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் சேர்த்து பார்க்கும்போது உள்ள வித்தியாசத்தை புரியும் போது இது தனித்துவமாக புரியும். ஸோ வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். மாலா டீச்சிங் ஹர்செல்ஃப் த சயின்ஸ், மாலா டீச்சிங் அவள் நடத்தி கொண்டிருக்கிறாள், ஹர்செல்ஃப் அவளுக்காக எதை, சயின்ஸ், சயின்ஸை வந்து அவளுக்காக மாலா நடத்தி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது தி சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹர்செல்ஃப் இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் வித்தியாசம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இதான் வித்தியாசம். எப்போதுமே எதை அப்படிங்கும்போது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்காக அப்படின்னு சொல்லும்போது அது இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் எதை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கிளாஸ், அதாவது ஒரு சென்டென்ஸாக வரும்போது அதுக்கு முன்னால் உள்ள யாருக்காக இருக்கு இல்லையா, அதுவே நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து கிளாஸாக வராமல் ஒரே வார்த்தையாக வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துட்டு யாருக்காகங்கிறத இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மாலா டீச்சிங் ஹர்செல்ஃப் த சயின்ஸ், மாலா வந்து சப்ஜெக்டு, டீச்சிங் வந்து வேர்பு, ஹர்செல்ஃப் வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட், த சயின்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படிங்கிற வேர்புக்கு பக்கத்துலேயே இமீடியட்டாக வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்டும்
சப்ஜெக்டும் சேம் பர்சனை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுது. ஸோ திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த இடத்துல நம்ம நார்மலாக பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் செயலை செய்தவர்களும் யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதும் ரெண்டு பேரும் ஒரே நபர் தான். ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. மாலா இஸ் லுக்கிங் அட் ஹர் செல்ஃப் இன் த மிரர். அதாவது கண்ணாடியில் தன்னையே மாலா பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்புக்கு இமீடியட்டாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் ப்ரிப்போசிஷனுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஸோ வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து இங்கே ஒரு வேர்ப் வரும். இப்படி வந்தாலும் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் நம்ம போடணும். ஆனால் எந்தெந்த ப்ரிப்போசிஷன் கூட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரக்கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்டென்சிவ் ப்ரொனவுன் இந்தந்த ப்ரிப்போசிஷனோட தான் வரணும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இந்தந்த ப்ரிப்போசிஷனில் வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவை நம்ம கொடுத்துடுவோம். ஸோ வந்து நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. ஸோ வேர்புக்கு அப்புறம் ஒரு அட் போட்டு ஹர் செல்ஃப் வந்துச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக தான் இருக்க முடியும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மாலா வந்து கவனிக்கிறா, பார்க்குறா. யாரை பார்க்குறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஹர் செல்ஃப், அவளையே அவள் பார்க்குறா இல்லையா. ஸோ இந்த இடத்துல யாரை அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து அந்த ஹர் செல்ஃப்னு நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோன்னா இது ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்டாக ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் வரும், இன்டென்சிவ் ப்ரொனவுன் வராது. ஸோ அதுவே நமக்கு போதுமானது, இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்றத தெரிஞ்சுக்க. அண்ட் தென் வந்து அட் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்டென்சிவ் ப்ரொனவுன் வராது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து இமீடியட்டாக அதுக்கு முன்னாடியே ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதுவும் என்னது தான், கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான். ஏன்னா இன்டென்சிவ் ப்ரொனவுன் இந்த மாதிரி பிளேஸில் வராது. ஸோ மாலா வந்து ஒரு சப்ஜெக்ட், இஸ் லுக்கிங் வந்து ஒரு வேர்பு, அட் ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ ஹர் செல்ஃப் யாரை அப்படிங்கும்போது அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடத்துனது நீங்கள் ஒரு ரீகேப்பாக புரிஞ்சுக்கோங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு பேருமே சேம் பர்சனாக இருக்கணும். அண்ட் சேம் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த இடத்துல பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபராக இருக்கும் பட்சத்தில் நம்ம பர்சனல் ப்ரொனவுன் போடாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு அதே ஆப்ஜெக்ட்ஸை, அதாவது பர்சனல் ப்ரொனவுன்லேருந்து உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செல்ஃப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி மீ மை செல்ஃப் ஆக்கியிருக்கோம், ஹிம் செல்ஃப் ஆக்கியிருக்கோம், ஹர் செல்ஃப் ஆக்கியிருக்கோம். அது ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சன். அண்ட் வந்து அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒரு முன்னால் உள்ள சப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து 3 டைப்ஸாக இருக்கும். ஸோ இன்டென்சிவ் ப்ரொனவுனும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் சேம் வேர்ட்ஸ் தான், அதனுடைய யூசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.